ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம மணி என்வெலப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஆரிகாமி டைப்பில் நான் ஒரு 3 டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த டிசைன். நான் வந்து ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். இதோட மெஷர்மெண்ட் வந்து 8 inch by 8 inch நான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கொயர் பேப்பர். இதை வந்து இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு என்வெலப் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 3 டைரெக்ஷன்லேயும் ஃபோல்ட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத மடக்கிட்டோம்னா ஒரு அழகான என்வெலப் வந்து ரெடி ஆகிடும். அப்புறமா அந்த பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஸோ தட் அது செக்யூர்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்வெலப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மூணுமே வந்து 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நான் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து நம்ம அதே அளவுக்கு 8 inch by 8 inch ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கிறோம். இதை வந்து நான் பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி செகண்ட் டிசைன் என்வெலப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்கொயர் டைப் என்வெலப். ஸோ இதுவும் இப்போ வந்து பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் முடிச்சாச்சு. அப்புறமா இப்போ வந்து தேர்ட் டிசைன் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுவும் அதே மெஷர்மெண்ட் தான், 8 inch by 8 inch. இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து நமக்கு என்வெலப் கிடைக்கும். ஸோ இதை நான் பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அந்த என்வெலப் வந்து ரெடி ஆகிடும். சைட்ஸை வந்து க்ளூ போட்டு செக்யூர் பண்ணிட்டோன்னா அப்படியே வந்து நிற்கும் கரெக்டாக. ஸோ நம்மளோட தேர்ட் என்வெலப் டிசைனும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ 3 டிசைன் என்வெலப் வந்து பண்ணிட்டோம். இப்போ இந்த என்வெலப் மேலே அப்புறம் வந்து பின்னாடி பார்ட்டில் ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நம்ம அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது ஃபெஸ்டிவலுக்கு வந்து நம்ம வந்து பணம் வச்சு கொடுக்கறதுனா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் மேரேஜஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கறதுனா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் பர்த்டே பார்ட்டிஸ்க்கு வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் வர்றதுனால நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டிசைன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து நான் குவில்லிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து குவில்லிங்கில் வந்து ஷேப்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி வேணால் நம்ம வந்து ஃப்ளார் ஷேப்போ இல்லை என்ன ஷேப் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ஈஸி டிசைன் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து ரோல்ஸ் சர்க்கிள் ஷேப்பில் பண்ணி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கீழே வந்து லீஃப் ஷேப்பில் வந்து அதே சர்க்கிளில் வந்து லைட்டாக பிஞ்ச் பண்ணி லீஃப் ஷேப் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒன் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ நான் இந்த 6 என்வெலப்ஸுமே வந்து 6 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு ஓல்டு இன்விடேஷன் கார்டு வந்து எடுத்துக்கிறேன். அதில் அந்த டிசைன் இருக்கும் இல்லையா, அந்த டிசைன் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த செகண்ட் என்வெலப் வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அந்த டிசைன் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த என்வெலப் மேலே ஒட்டிட போகிறோம், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன். ஜஸ்ட் பிகினர்ஸ் கூட வந்து இதை ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து சொல்லியிருக்க 6 என்வெலப் டிசைன்ஸுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான். ஸோ செகண்ட் ஒன் நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது எப்படி டிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்ட் டிசைனுக்கு வந்து நான் ஒரு கோல்டன் கலர் அந்த மிரர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இதை எடுத்துட்டு அதை வந்து நான் ஒரு டியர் ட்ராப் ஷேப்பில் வந்து கட் பண்ணுறேன் நான். இது வந்து பேசிக்காக ஒரு விளக்கு மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து தீபாவளி கிஃப்ட் என்வெலப்க்கு வந்து ரொம்ப ஆப்டான டிசைனாக இருக்கும் இந்த டிசைன். அந்த செமி சர்க்கிள் மேலே அந்த டியர் ட்ராப் ஷேப் வச்சு ஒரு விளக்கு மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம், அவ்வளோதான். டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து நான் கிளிட்டர் பென் யூஸ் பண்ணி அந்த விளக்குக்கு வந்து ரேஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட தேர்ட் டிசைனும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் அங்கங்கே வந்து ஜஸ்ட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் ரேண்டமாக அந்த சம்கீஸ், அதுக்கப்புறம் அந்த டிசைனர் பீட்ஸ் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இதுவுமே ஒரு சிம்பிள் அண்ட் க்யூட் டிசைன் தான். நம்மக்கிட்ட ஜஸ்ட் ரேண்டமாக இருக்க சம்கீஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபோர்த் என்வெலப் டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அந்த குட்டி ஸ்கொயர் என்வெலப் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறேன். இது பிங்க் கலர்னால நான் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். பிங்க் கலரோட பேர்ல்ஸ் வந்து நல்லா மேட்ச் ஆகும். ஸோ அந்த சின்ன பேர்ல்ஸை வந்து அந்த கோல்டன் பீட் சுற்றி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் பேர்ல்ஸ் வந்து நான் வெளியில் ஒட்டிடுறேன். ஒரு பூ டிசைன் மாதிரி க்ரியேட் ஆயிரும். நம்மளோட 5th டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் ஒன் நம்மளோட 6th என்வெலப் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கோல்டன் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் லேஸில் வந்து நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் அதை ஒட்டிக்கிறேன். இதில் ஒட்டியாச்சு. இது ரொம்ப சிம்பிளாக இருக்க முன்னாடி, அதனால் பின்னாடி வந்து நம்ம கொஞ்சம் கிராண்டாக டிசைன் பண்ணிக்கலாம். இதோட பேக் சைடு, அதாவது அந்த என்வெலப் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைடுக்கு வந்து நான் ஒரு ஃபோம் ஷீட்டில் வந்து ஒரு டியர் ட்ராப் ஷேப் வரைஞ்சி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு ஃபோம் ஷீட் உள்ளே வந்து நான் கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். உள்ளே வந்து டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே கோல்டன் கலர் மிரர் மாதிரி இருந்த ஷீட் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு டியர் ட்ராப் ஷேப்பில் கட் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி உள்ளே ஒட்டிக்கிறேன். இதுக்குள்ளேயும் வந்து நான் இன்னொரு பீட், ப்ளூ கலர் பீட் இதுக்கு மேட்சிங்காக இருக்கும். அந்த ப்ளூ கலர் பீட் மாங்காய் ஷேப்பில் இருக்க அதை ஒட்டிக்கிறேன். ஸோ நம்மளோட 6th என்வெலப்பும் டிசைன் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட 6 என்வெலப்ஸையும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த எல்லா என்வெலப்ஸ்க்கும் ஓப்பனிங் பார்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணிடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து நான் இந்த கோல்டன் கலர் அந்த மிரரே வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுற பார்ட் வந்து நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒட்டினோன்னா.
ஸோ செகண்ட் இந்த குவில்லிங் என்வெலப்க்கு வந்து அதுக்கு மேட்சாக இருக்க மாதிரி ஒரு பேப்பர் ஃப்ளவர் ஒட்டிக்கிறேன். அடுத்தது இந்த ப்ளூ கலர் ஒன்னுக்கு வந்து நான் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ரெட் கலர் ஃப்ளவர் மாதிரி இருக்க பீட் ஒட்டிக்கிறேன். இதுக்கு வந்து நான் அகெயின் அதே நம்ம மிரர் அதே ஒட்டிக்கிறேன். ஏன்னா இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும். அடுத்தது நம்மளோட லாஸ்ட் ஒன் இந்த பேர்லுக்கு வந்து நான் கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு பாம்பாம் ஹேண்ட்மேட் பாம்பாம் வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ நம்மளோட எல்லா 6 என்வெலப்ஸும் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஈஸியான மணி என்வெலப் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கும்போது ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.